இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஓரளவு முடிஞ்சிடும். நாளையிலேருந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது எங்கே கிடைக்குது, எங்கே வாங்குறதுன்றது எங்களுக்கு பெரிய சிரமம் தான் அது. ஆனால் அது வாழ்வாதாரம் வந்துட்டு முற்றிலும் பாதிக்கப்படும். எங்களை மாதிரிலாம் தெருவோர கடைகள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இதுக்கு தீர்வு என்னான்னு எங்களுக்கு தெரியல. நான் யாருக்கிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு புரியல. வியாபாரத்துக்கெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் கொடுக்குறதில்ல. வியாபாரத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட்டில் தான் வாங்குகிறோம். அந்த வண்டிகளே காண நாளா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாக்கா எங்களுக்கு லோடு வரல, லோடு வந்தால் தான் நாங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதை ஆன் பண்ணிட்டோம்னா காலையில் ஒரு 6:30 ஆன் பண்ணிட்டா நைட் நாங்கள் 8:30 9 வந்து இது ஓப்பனில் தான் இருக்கணும். இது ஓப்பனில் தான் இருக்கணும். இதை க்ளோஸ் பண்ணல என்ன ஒன்றா சிம்மில் வச்சுருப்போம். ஸ்லோ பண்ணுவோமே தவிர க்ளோஸ் பண்ணுற வேலை கிடையாது. இது கடைசி வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் வந்து இது பெரிய கஷ்டம், எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம். அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. எங்கள் வாழ்வாதாரமே இதுதான். பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு முதற்கொண்டு எங்கள் இது உடல் நலத்தை பாதிக்கிறதுலேருந்து ஒரு பொருள் கடையில் வாங்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாமும் இதில் தான். இது நின்றுச்சுன்னா ஃபேமிலி டோட்டல் டேமேஜ்.